நம்ம ஃப்ரெண்டு ஒரு முக்கியமா பாருங்கன்னாரு. பார்கோ பாக்குறோம் கண்டிப்பா இந்த பார்கோ படத்தை பாத்துருங்க அப்படின்னாரு. ஏங்க படத்தை பார்க்கணும், சீரிஸ் தான் பார்க்க. சீரிஸ் தனிக்காத, அது தனிக்காத தானே, அது தனிக்காதான் இது தனிக்காத தான். ஆனா அதை நீங்க பாத்துட்டு பாருங்க டார்ச்சர் பண்ணாரு. டார்ச்சர் பண்ணி அந்த பார்கோ பாத்துட்டேன் படத்தை. பார்த்து என்ன நல்லா இல்லையாங்க படம், இதே எங்க பார்க்க சொன்னீங்க அப்படின்னா, இல்ல இப்போ நீங்க சீரிஸ் பாருங்கன்னாரு. அந்த சீரிஸ் பார்க்கறப்ப அதுக்கான கனெக்ஷன் போட்டுச்சு. ஆனா ஏன்னா பார்கோ படம் கொஞ்சம் சுமாரா இருக்கும். ஆனா அந்த படம் முடிச்ச இடத்துல இருந்து சீரிஸ் ஆரம்பிப்பாங்க. சூப்பரா இருந்துச்சு. அது சீரிஸ் ஃபுல்லாவே சூப்பரா இருந்துச்சு. ஆனா அதுக்கு அவருக்கு சொன்ன பாயிண்ட் என்ன, படத்துல வர ஒரு சீன் வந்து கிளைமேக்ஸ்ல வர ஒரே ஒரு சீன் வந்து அந்த ஒரு சீனை வச்சு டோட்டலா 4 சீசன் படம் எடுத்துட்டாங்க அந்த பார்கோ. நல்லா இருந்துச்சு. அது எனக்கு இதெல்லாம் பாக்குறப்ப எனக்கு அதான் ஞாபகம் இருந்துச்சு. ஓகே ஓகே, நான் பாருங்க, நாளைக்கு போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க. ஓகே, நாளைக்கு மத்தியானம் போறேன், விடுங்க பார்த்து நாளைக்கு நைட் ஸ்பேஸ்ல பேசுவோம். நாளைக்காச்சும் அந்த நான் சொன்ன அந்த பாரடைஸ் படத்தையும் பார்த்துட்டு. அது எப்படிங்க முடியும்? ஞாயிற்றுக்கிழமை காலையில வீட்டுக்கு கறி எடுத்து தர வேணாம், வேலை செய்ய வேணாம். இதுல நீங்க ஒரு பாரடைஸ் படத்தையும் பாத்துருக்கீங்க, சீரிஸ் லோகி சீரிஸ்க்கையும் பாத்துருக்கீங்க, யூடியூப்ல விளக்க வீடியோவும் பாத்துருக்கீங்க, மத்தியானம் போய் இந்த படத்தை கீழே தியேட்டர்ல போய் டெட்பூல பாத்துருக்கீங்க. கொடுக்குற 8 மணி நேரத்துக்குள்ள ஐடில கூட இவ்வளவு 2 படம் நீங்க வந்துச்சு. அந்த உள்ளோக்குன்னு சொல்லிட்டு ஒரு படம், அது பார்த்தேன். அது பயங்கரமா இருந்துச்சு அந்த படம். பட் ஆனா கிளைமேக்ஸ் அந்த கொஸ்டினபிளா இருந்துச்சு. எனக்கு என்ன ஆன்சர் பண்றது தெரியல. யாராவது ரிவ்யூ போட்டா பாக்கலாம்னு உட்காந்து. இல்ல ஏன் கொஸ்டினபிளாலாம் ஒண்ணும் இல்லையே, நல்லா தான் இருந்துச்சு கிளைமேக்ஸ். வேணாம் ப்ரோ, ஸ்பாயிலர் என்ன யாரும் பாக்கல, பாத்துட்டோம். படம் எல்லாம் பார்த்தாச்சு. இல்ல நான் பர்சனலா சொல்றேன், அந்த படம் எனக்கு வந்து ரொம்ப வந்து ஓகேவா தான் இருந்துச்சு. ஓகே, டீசெண்டா தான் இருந்துச்சு. ஆனா வந்து நிறைய கிரிட்டிக்ஸ் அந்த படத்தை பத்தி பாராட்டி பேசியிருந்தாங்க. எனக்கு பர்சனலா அந்த படத்துல வந்து சில விஷயங்கள் ஒர்க் ஆச்சு, சில விஷயங்கள் ரொம்ப ஸ்லோவா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. கிளைமேக்ஸ் இந்த 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 டைப் ஆஃப் படங்களுக்கு எல்லாம் நீங்க ஸ்லோ என்கேஜிங் அதெல்லாம் பாத்துட்டீங்க. இல்ல அப்படி இல்லங்க, இது புரியுது, இல்லன்னு சொல்ல, என்கேஜிங்கா இருக்கணும்னு நான் ஆசைப்படல. இருந்தாலும் சில மொமெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலா அவங்க இன்டென்ஷனே அதுதான். அவன் படத்தை வந்து என்கேஜிங், நீங்க சொல்றதுதான் கரெக்ட் தான், என்கேஜிங் அதெல்லாம் அவங்க பாக்கல. மத்தபடி அந்த ஸ்டோரி என்னவோ அது சொல்ல வருது கரெக்டா சொல்லியிருந்தாங்க. 2 பேருமே சரியான பெர்ஃபார்மன்ஸ், ஊர்வசியும் சரி பார்வதியும் சரி. நமக்கே டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு ஒரு சில பார்வதி வந்து நினைக்கிறப்போ அவங்க எவ்வளவு தூரம் விக்டிமா இருக்காங்க அப்படிங்கும்போது. கிளைமேக்ஸ் வந்து அந்த அவன் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப திடீர்னு கதைக்காக கெட்ட மாதிரி காட்டிட்டாங்க மாதிரி இருந்துச்சு. இல்ல கதைக்காக கெட்டன்ற மாதிரி இல்ல, அந்த சிச்சுவேஷன் அப்படின்றதுனால அது ஒரு மாதிரி அவர் பக் பண்ணிட்டே இருப்பார்ல அந்த சிச்சுவேஷன். அந்த கிளைமேக்ஸ் வைக்கிறாங்க பாருங்க, பயங்கரமா இருக்கு. அதுதான் அந்த மாதிரி படங்கள்லாம் தான் அவங்க மலையாளம் அப்படி இருக்குது. அப்படி அவ்வளவு தூரம் அந்த கிளைமேக்ஸ் வைக்கிறாங்க பாருங்க. ஓகே, திரும்ப அவங்களோடய போறாங்க அப்படின்ற மாதிரி நல்லா இருந்தது அது. ஓகே ஓகே ப்ரோ, தோல ப்ரோ சொல்லுங்க, பாரடைஸ் பத்தி சொல்ல வந்தீங்க. ஆமா பாரடைஸ் பத்தி எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அதே மாதிரிதான் இது ஸ்லோ பேஸ் தான் இருந்துச்சு. பட் என்னன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் ஸ்லோ பேஸ் தான் கம்ப்ளைண்டா சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க உங்களுக்கு பால்கோவா வேணுமா பாலை சுண்டதான் காய்ச்சணும், சிம்பிளை வச்சு காய்ச்சிட்டே தான் இருக்கணும். அப்பதான் அது வந்து நான் குறைய சொல்லல, ஆனா இதுல எனக்கு குறையா ஃபீல் ஆச்சுன்றது மட்டும்தான். இல்ல நான் இத உங்களை சொல்லல, இன் ஜெனரலா பாரடைஸ் மேல இந்த குறை இருந்துச்சு. அந்த நான் இது பார்த்தேன், சில பேர் சொன்னதை நான் கேட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் தியேட்டர்ல அது ஓடும்போது நிறைய பேர் சொன்னாங்க கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். இது நிறைய நம்ம மலையாள படத்துக்கு இதை கேட்டு பழகிட்டோம்ல. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த அதான் நீங்க பால்கோவா வேணா பாலை வந்து சிம்மில வச்சு சுண்ட காய்ச்சிட்டே தான் இருக்கணும், அப்படிதான் உருவாகும்னு வச்சுக்கோங்க, வேற வழி கிடையாது. அப்படி இல்லாட்டி நீங்க பாதாம் பால் குடிச்சிட்டு போய்க்கலாம். ஆனா இந்த படத்தை இப்படிதான் எடுக்க முடியும். இன்னும் இந்த படத்தோட அந்த ராமாயண மெட்டாஃபர்ஸ், அந்த ப்ரிவிலேஜ் பாலிடிக்ஸ். ஆமா இதுல இல்ல இது வந்து கிளியர் கட்டா இந்த படத்தோட ஒவ்வொரு சீனுக்கும் இருக்க உங்களுக்கு அந்த ராமாயணம் இது வந்துட்டு போயிட்டே இருக்கும். இந்த படத்தை அதை ஒரு நரேஷன் டூலாவே யூஸ் பண்ணிருக்காங்க ராமாயணத்தை. நீங்க பாருங்க, அது பியூட்டிஃபுல்லா இருக்குது. அது வந்து செமையா இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு அந்த லீட் இந்த மாதிரி படங்கள்ல ரொம்ப கம்மி கேரக்டர்ஸ் தான், மொத்தமே படத்துல 7-8 கேரக்டர்ஸ் தான். அதுல அந்த 2 பேரோட ஆக்டிங் வந்து பயங்கரமா இருந்துச்சு. அந்த பையன் கூட ஓகே, ஆனா தர்ஷனா வந்து பின்னிட்டாங்க அநியாயத்துக்கு. அவங்க அதான் சொல்ல வந்த அடுத்து இந்த தர்ஷனா வந்து க்ளோஸ் அப்ஸ் இருக்குல்ல, அதை ஹேண்டில் பண்றதுக்கெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப டைட் ஷாட்ஸ் வச்சிருக்காங்க நிறைய, ஆனா செமையா ஹோல்ட் பண்ணிருந்தாங்க. ஆனா இவங்க எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றது வந்து போலீஸ் கேரக்டர் தான். அட்டகாசம் பண்ணிட்டாங்க, யாரியானின்ற மாதிரி இருந்துச்சு அவங்க வரும்போது. ஸோ எனக்கு அந்த இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இன்னொன்னு இதுல அந்த ப்ரிவிலேஜ் பாலிடிக்ஸை பத்தி பேசுறது, அந்த இவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதை எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான ரொம்ப இந்த கதையா யோசிச்சு பாருங்களேன். ஒரு கப்பல்
ஸ்ரீலங்காவுக்கு டூர் வராங்க. சொல்லிடாதீங்க. ஸ்பாயிலர் சொல்ல மாட்டேன், தெரியும். ஒரு கப்பல் வந்து டூருக்கு வராங்க ஸ்ரீலங்கால. ஒரு பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன், பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஸ்ரீலங்கால ரொம்ப மோசமா இருக்கு. பேங்க் கரப்சி அனௌன்ஸ் பண்ணிச்சு அரசே, அந்த நேஷனே ரொம்ப வறுமையில வாடுறாங்க. ஏன்னா இப்ப வந்தாதான் 4 மடங்கு கம்மியான காசுக்கு நம்ம போக முடியும் அப்படின்னு தன்னுடைய கல்யாண நாளுக்காக இங்க கூட்டு வர ஒரு குடும்பம், அங்க நடக்கிற ஒரு சின்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி. இவ்வளவு சின்ன கதை அது. நீங்க இந்த கதையை எழுதுனீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 A4 ஷீட்ல பாதி பக்கம் போது இந்த படத்தோட கதையை எழுதி முடிக்க. ஆனா இவ்வளவு சின்ன கதையை வச்சுக்கிட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இதுல என்ன பண்ண போறாங்க, இதுல என்ன கொண்டாட போறாங்க, இதுல என்ன கான்ஃபிளிக்ட் வந்துட முடியும் மிஞ்சி போனா அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிளிக்ட் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் கூட தோணிக்கிட்டே இருக்கு. இதை வச்சு என்னடா பண்ண போறீங்க இந்த படத்துல அப்படின்னு. ஆனா அதை கொண்டு போய் கடைசியில ஆடியன்ஸை வந்து என்ன சொல்றது, இதை பத்தி பேச வைக்கிறாங்கல்ல, டிஸ்கஸ் பண்ண வைக்கிறாங்கல்ல. இல்ல இது எப்படி சரி, இதுதான் சரி, அவன் என்ன சொல்ல வரான், இல்ல அவன் இதான் சொல்ல வரான், இப்படி இதை பத்தி ஒரு பேசு பொருள் ஆக்குறாங்கல்ல. இதுதான் இந்த படத்தோட ஒரு பெரிய ஒரு வெற்றி நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு என்ன சொல்றது, இந்த படத்துல சின்ன சின்ன குறைகளா சில பேருக்கு இருக்கலாம். ஸ்லோ பேஸ்டா போறது சில பேருக்கு குறையா இருக்கலாம். என்ன சொல்றது, அந்த கிளைமேக்ஸ் சில பேருக்கு குறையா இருக்கலாம், குறைனா புரியாம இருக்கலாம். சோ இதுல குழப்பங்கள் இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல இருக்கலாம். ஆனா இது வந்து ரொம்ப யூனிக்கான படம். நீங்க ஒரு 10 படம் ஒரு நாளைக்கு பாக்குறீங்க, ஒரு வருஷத்துல ஒரு 50 படம் பாக்குறீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்குவீங்க. இந்த வருஷத்துல நான் பார்த்தேன் இந்த படம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவீங்கன்ற அளவுக்கு தனித்துவமான படம். இன்னொன்னு, நம்ம ஊர்ல அதை பண்ணவே மாட்டாங்க. படம் ஃபுல்லா வாசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த படத்துல சைலன்ஸ் அவ்வளவு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் ரன் டைம் அப்படின்னா சைலண்ட் ஷாட்ஸ் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இருக்கும் இந்த படத்துல. அது வந்து பயங்கரமா ஒர்க்கா இருக்கு இந்த படத்துக்கு. ஸோ யாராவது பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் பொறுமையோட பாருங்க. ஓடிடியில் தான் இருக்கு. ஸோ அப்பப்போ நீங்க உங்களுக்கு நான் இவ்வளவு பொறுமையெல்லாம் இருக்க மாட்டேன்ப்பா, ஒரு மாடை ஒருத்தன் எடுத்து கொண்டு அந்த கயிற்றுல கட்டிட்டு திருப்பி வருவான், அதை உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 10 செகண்ட் ஓட்டி கூட பாருங்க. ஆனா பாருங்க, நல்ல படம். இல்ல ஆக்சுவலா இந்த படம் நான் வந்து தியேட்டர்ல வந்தப்போ வெள்ளிக்கிழமை வந்துச்சு. நான் அதுக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சு. நான் சனிக்கிழமை போய் பார்த்தேன். நான் வந்து என்ன சொல்ல, கொஞ்சம் பிளாங்கா தான் போனேன் என்ன இருக்க போகுதுன்னு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சீன் வரும்போதும் இதை வச்சு எப்படா கொண்டு போவீங்க, என்னடா சொல்ல வரீங்கன்ற மாதிரிதான் இருந்துச்சு. பட் ஆனா வந்து முடிக்கும் போது எனக்கு வந்து என்ன சொல்ல, அந்த கிளைமேக்ஸ் வந்து நான் யோசிச்சேன், எனக்கு ஒர்க் ஆச்சு கிளைமேக்ஸ். ஆனா எத்தனை பேத்துக்கு இந்த கிளைமேக்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்ற எனக்கு அந்த யோசனை மட்டும் இருந்துச்சு. நிறைய பேத்துக்கு ஒர்க் ஆகுமா இது அப்படின்ற மாதிரி. பட்டு பார்த்த எல்லாருமே, நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதே மாதிரி வந்து இதுல அந்த கோயில்ல ஒரு சீன் வந்து தர்ஷனாவும் அந்த டிரைவரோட பேசுற சீன் எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுதான் இந்த படத்தோட சீன். நான் நேற்று சொன்னேன்ல, ராயனோட சீன் அந்த மொட்டை மாடி சீன் தான் இந்த படத்தோட சீன், அந்த கோயில் சீன் தான். ஆல்சோ அந்த கிளைமேக்ஸ்ல எனக்கு கிளைமேக்ஸ் பிடிச்சிருந்துச்சு. ஆனா எனக்கு அதுல ஒரே ஒரு சின்ன இஷ்யூ என்ன இருந்துச்சுன்னா, நமக்கு என்ன தோணும், இல்ல சொல்ல கண்டிப்பா சொல்ல, ஏன் எல்லாரும் பதறீங்க, சொல்ல மாட்டேன். இல்ல சொல்ல மாட்டேன். இல்ல எனக்கு என்ன அதுல இருந்துச்சுன்னா, ஒரு சில படங்களுக்கு எனக்கு தோணும் கிளைமேக்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் படத்தை எழுதியிருக்காங்களோ அப்படிங்கிறது தோணும். சோ இந்த கிளைமேக்ஸ் எழுதிட்டு இதுக்காக ஒரு படத்தை நீங்க எழுதி கொண்டு வந்தீங்கன்னா எப்படி வரும்? சோ அந்த மாதிரி எனக்கு அது கொஞ்சம் லைட்டா நெருடலா இருந்துச்சு. சோ அப்ப இது எல்லாத்தையும் அவங்க பில்ட் பண்ணிட்டு வந்து இதுக்காக தானா, முன்னாடில இருந்து கொட்டிக்கிட்டியா சில விஷயம் சொல்லிட்டு வந்ததெல்லாம் இதுக்காக தானான்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. அது என்ன சொல்றது, அது வந்து கிட்டத்தட்ட நீங்க ஆன்சரை எழுதிட்டு கணக்கு போடுற மாதிரி. சோ எனக்கு அது கொஞ்சம் ஒப்பல. பட் அந்த கிளைமேக்ஸ் எனக்கு ஒப்புச்சு, அது எனக்கு பிடிச்சிச்சு ரொம்ப. ஆதி ப்ரோ, கல்கி பாத்துட்டீங்களா நீங்க? இல்லையே ப்ரோ, இன்னும் வரல கல்கி வர. தியேட்டர்ல தான் பார்த்தேன். அது வந்து எனக்கு என்னன்னா, படம் பாக்குறப்ப எனக்கு வந்து கோவம் தான் ப்ரோ இருந்துச்சு எனக்கு நிஜமா. அதாவது படம் நல்லா தான் இருந்துச்சு, ஓகேவா இருந்துச்சு, உட்காந்து ஒன் டைம் வாட்சபிளா இருந்துச்சு, அந்த டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் ஓகே தான். ஆனா இவங்க திரும்ப என்ன பண்றாங்கன்னா, திரும்ப கொண்டு வந்து கல்ச்சரை கொண்டு வந்து இதுல திணிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுதான் எனக்கு படம் போகும்போது கோவமே வந்துருச்சு. அதாவது நீங்க வச்சிருக்கிற அட்வான்ஸ்மெண்ட், உங்க ராமாயண மெட்டாஃபரு, மகாபாரத மெட்டாஃபரு, உங்க மகாபாரத கனெக்ட் எல்லாமே ஓகே தான். பட் ஆனா என்ன கொண்டு வந்து மறுபடியும் வைக்கிறான்னா, கடவுள் இந்த மகாபாரதம் அதை தாண்டி சுப்பீரியரா எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி வச்சிடறாங்க இவ்வளவு பெரிய அட்வான்ஸ்மெண்டான விஷயத்துலயும். அதான் படம் பார்த்தோன்னா எனக்கு கோவம் வந்துச்சு. சரி, அதான் நீங்க ஏதோ பாத்தீங்களான்னு கேட்டேன். எனக்கு மித்தாலஜி இருந்தா பிரச்சனை இல்லை ப்ரோ. ஒரு படத்துல எனக்கு மித்தாலஜி இருந்தா ப்ராப்ளமே கிடையாது. ஆனா நீங்க அதை ரிலீஜியஸா கொண்டு போகும்போது எனக்கு அதுல ப்ராப்ளம் வரும். எனக்கு வெறும் மித்தாலஜியை மட்டும் இருந்துச்சுதா, இல்ல மித்தாலஜில நீங்க சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தீங்கன்னா மட்டும் தான் எனக்கு அதுல பிரச்சனை இருக்கும். சயின்ஸோட கடவுள் பெருசுன்னு சொல்றாங்க ப்ரோ இந்த படத்துல. நான் இன்னும் படம் பார்க்கல, எனக்கு தெரியல. எனக்கு இது பார்த்தப்ப கூட என்ன இருந்துச்சுன்னா,
காண்டாரா பார்த்தப்ப கூட என்ன இருந்துச்சுன்னா அதாவது ஒரு வெறும் சனாதன கடவுள்கள் மட்டும் இல்லாம ஒரு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிற ஒரு ஏரியாவை தொட்டு அதுல இவ்வளவு டீடைல்டா ஒர்க் பண்ணி சூப்பரா ஆர்டிஸ்டிக்கா அந்த படம் பிரில்லியண்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டா இருந்தா கூட லாஸ்ட்ல நான் ஆனா எனக்கு இந்த கடைசியில தான் எனக்கு அந்த படத்துல இருக்கிற பிரச்சனை. நீங்க அதை மறுபடியும் கொண்டு வந்து வராக ரூபம் அப்படின்னு சொல்லி கொண்டு போறீங்கன்னா நீங்க கிட்டத்தட்ட மறுபடியும் இந்த கடவுள்களை சிறுதெய்வ வழிபாட்டை கொண்டு போய் நீங்க இதோட சேர்க்கறீங்க. வராக ரூபம்னு நீங்க அதை மறுபடியும் அதை ஒரு லைட்டா சாஃப்டனைஸ் பண்றீங்க. அப்ப நீங்க மிஸ்இன்டர்பிரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அதுல கொண்டு வரீங்கன்றப்பதான் எனக்கு அதுல பிரச்சனை வருது. அது இல்லைன்னா எனக்கு இதை வந்து ஒரு ப்ரொபகண்டா பிலிம் மாதிரி சொல்ல முடியாது. நீங்க வந்து ஒரு காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியோ ஒரு கேரளா ஸ்டோரி மாதிரியோ ஒரு அந்த இன்னொரு பிரபாசம் நடிச்சாப்லையா, அது பேர் என்ன, இதுக்கு முன்னாடி ஒண்ணு நடிச்சாப்லையா, பாகுபலியா, சாஹோ இல்லங்க சாஹோ இல்ல, ஆதிபுருஷ் அந்த மாதிரியோ படம் இருந்தாதான் பிரச்சனை. நீங்க அது இல்லாம மித்தாலஜி கரெக்டா மட்டும் வச்சு. ஏன்னா இன்னொன்னு நான் சொல்றேன், ராமாயணம் அளவுக்கு இதை ஏற்கனவே ஒரு வாட்டி தேஷ் பேசலாம் முன்னாடி ஒரு சொல்லியிருக்கேன். கர்நாடக ரிலீஸ் சாரி இந்த இந்த கல்கி ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு வாட்டி சொன்னேன். ராமாயணம் அளவுக்கு மகாபாரதம் வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஒரு இன்இக்வாலிட்டியை போதிக்கிற ஒரு ஒரு இது கிடையாது. அதுலயும் ப்ராப்ளம் இருக்கு. ஆனா ராமாயண அளவுக்கு அடிப்படையே ப்ராப்ளமானது கிடையாது. மகாபாரதத்தை நம்ம எப்படி பாக்குறோம்னா இங்க சினிமால மகாபாரதத்தை வச்சு ஏகப்பட்ட கதைகள் வந்துருச்சு. அது எல்லாமே எதுவா இருக்கு அப்படின்னா அடுத்து ஒரு படமும் வருது, தனுஷோட படம் குபேரா இருக்குல்ல, மகாபாரதத்துல வச்சு சில விஷயங்களை கனெக்ட் பண்ணிருக்காங்க அந்த படத்துலயும். குபேரால சேகர் கமலா கனெக்ட் பண்ணிருக்காரு. உங்களுக்கு கூடிய விரைவில் தெரிய வரும். அப்படி பாத்தீங்கன்னா ராயனே ராமாயணம் தான். நீங்க அந்த சந்தீப் கிஷன் கேரக்டர் வந்து கும்பகாரன், ஆனா கூட ஒரு கிளியர் டைலாக் ஒன்று வச்சிருப்பாரு, தூங்கிக்கிட்டே இருக்கான் எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று வரும். அந்த விவன் வந்து விபீஷண, இவன் வந்து துஷாரா வந்து சூர்பனக அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு சின்ன இது இருக்கும். இவர் ராவண அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆமா ப்ரோ, இன்னைக்கு ஒரு ட்வீட் பார்த்தேன் ப்ரோ. ஆதி ப்ரோ என்ன ட்வீட் ப்ரோ? இல்ல, அதாவது தமிழ் சினிமால சவுத் இந்தியால வந்து ராவணனை கொண்டாடுற அளவுக்கு வேற சைடு இந்த படம் ராவணனை கொண்டாடுற மாதிரி எது படம் வந்திருக்கான்னு கூட யாரோ கேட்டிருந்தாங்க இந்த ராயன் படம் பார்த்துட்டு. இல்ல ப்ரோ, இது வரைக்கும் வந்தது இல்லை. ஏன்னா ஒரு வாட்டி நான் நல்ல ஞாபகம் இருக்கு, காலா ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் 2 வாரத்துல வந்து ஹிந்தியில வந்து ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி ஒண்ணு பண்ணியிருந்தாங்க அந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் சேர்ந்து. அப்ப அவங்க வந்து சொன்னாங்க, இது வரைக்கும் இந்திய சினிமால ராவணனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து ராமாயணத்தை நரேட் பண்ற ஒரு படம் வந்ததே கிடையாது. ஆனா தமிழ்ல சவுத்துல ஒரு ரஜினிகாந்த் படம் வந்திருக்கு, அவங்க வந்து பயங்கரமா அதை பண்ணியிருக்காங்க, எவ்வளவு தைரியம் அதை பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அதை பெருமையா பேசிட்டு இருந்தப்ப அந்த இன்னொருத்தர் சொல்லுவாரு, அது ரஜினினால கிடையாது, அது ரஞ்சித்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அதுக்கு முன்னாடி ராவணனே வந்திருக்கேங்க. ராவணன்ல என்னன்னா இல்ல கரெக்ட். ஆனா ராவணன்ல என்னன்னா ராவணனோட சைடுல, அதாவது ராமாயணத்தை ராவண சைடுல இருந்து மொத்தமா அது ஒரு அதுல இருக்கிற சனாதன ஆங்கிள்லாம் டச் பண்ண மாட்டாங்க. ஆனா அவன் சீதைக்கு செஞ்ச சீதையோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அது. சீதையோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவனே நல்லவன் இவனை விட அப்படிங்கறத அவ புரிஞ்சுக்கிறது தான் இந்த படம். அது வந்து ராவணனோட பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது, அது சீதையோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க லாஸ்ட் சீன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஐஸ்வர்யா ராய் நின்று இருக்கும்போது அவன் கீழே விழுகிற சீன் காலால கிளியர் கட்டா இருக்குங்க. அது ராவணனோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வந்து அந்த பிஜேபி ஆப்போசிஷன் அந்த லெவலுக்கு தமிழ்நாட்டுல இல்லங்கிறதுனால பெருசா தெரியல. ஆனா ரொம்ப ஓப்பனாவே ஸ்ட்ரைட்டாவே அடிச்சிருப்பாரு படம் ஃபுல்லாவே. இன்னொன்னா அந்த படத்துல இருக்கிற கேரக்டர்ஸ் நேம் பாருங்க. அவன் பேரு வாலியப்பன், கூடவே இருக்கிறவன் பேரு ராவணன், கூட இருக்கிறவன் பேரு வாலியப்பன், அந்த சமுத்திரகனி கேரக்டர் பேரு வாலி கேரக்டர். அது இன்னொன்னு கிளியர் கட்டா அந்த இவர் நெஞ்சில அந்த அந்த புல்லட் பாயும் போது கீழே விழும்போது அவன் வருமே ராமபானம் வந்து பாஞ்சிச்சு அப்படின்னோடனே அவன் அங்க இருந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு ரூல் அப்படின்னு சொல்லுவான். இதுக்கெல்லாம் பயங்கரமான கட்சணம். அது வந்து இது அதை சொல்லும் போது அந்த ஹிந்தி கிரிட்டிக்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க, இது இல்ல இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்தது இல்லை அப்படின்னு. இப்ப அவர் கேட்டார்ல இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது படம் வந்திருக்காங்கன்னா அவங்க வந்தது இல்லைன்னு சொல்லிட்டு. ராவணன் வந்து வந்திருக்கு, ஆனா ராவணன் வந்து சீதையோட பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த இந்த ஆங்கிள் மட்டும்தான் அதுல தொட்டிருப்பாங்க. அதாவது அதுல இருக்கிற அந்த அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆங்கிள் அதை மட்டும் தொட்டிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை மெட்ராஸ் டாக்கீஸ் வாங்கி ரிலீஸ் பண்ணது கூட அதான் காரணம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த ஏரியாவை கொஞ்சம் தொட்டிருக்கோமே முன்னாடியே அப்படின்னு. பாரடைஸ்
பாரடைஸ் படத்துல மெட்ராஸ் டாக்கீஸும் ஒரு இவங்க போல ஒரு ப்ரொடியூசர்ஸோ இல்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்னு தெரியல எனக்கு. ஆமா ஆமா ப்ரொடியூசர்ஸ் தான் நினைக்கிறேன். இல்ல மெட்ராஸ் டாக்கீஸ் பிரசன்ஸ்னு வருது, அவங்க ப்ரொடியூஸே பண்ணிருக்காங்களா இல்ல பிரசன்ட் மட்டும் தான் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. ஒரு நிமிஷம் நான் பாக்குறேன். நான் பார்த்த வரைக்கும் மெட்ராஸ் டாக்கீஸ்னு வந்துச்சு இதுல தியேட்டர்ல பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் அதுதான் வந்துச்சு. ஆமா ப்ரோ, இப்ப இந்த படம் கூட வருது இல்ல, அந்த என்னது அந்த நண்பன் ஒருவன் வந்த பிறகு இருக்குல்ல, அது வந்து வெங்கட் பிரபு பிரசன்ட் பண்றாரு, அவ்வளவுதான். அவர் ப்ரொடியூஸ் பண்ணல, ப்ரொடியூஸ் தான் ஐஸ்வர்யா தான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வெற்றிமாறன் ஒரு படத்தை பிரசன்ட் பண்ணாரு கிராஸ் ரூட்ல இருந்து. அந்த மாதிரி வெறும் பிரசன்ட் போட்டு பண்றாங்களா இல்ல ப்ரொடியூஸே பண்ணிருக்காங்களான்னு தெரியல. அதே மாதிரி இப்போ படம் வந்தா இந்த கருடன் மகாராஜாக்கெல்லாம் ஒரு இடைவெளி இருந்தது, அது ஓரளவு கரெக்டா இருந்தது, அடுத்தடுத்து நம்ம போய் பாக்குற மாதிரி. இப்ப ஆகஸ்ட் மாசம் எந்த படத்தை பாக்குறது எந்த படத்தை விடுறதுன்னே தெரியல. அந்த மாசம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10-15 படம் வருது, பாக்கணும்னு நினைச்ச படமே வருது. நிறைய படத்தை ரிஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும், வேணாம் 15 படமா? ஆமா, ஆகஸ்ட் 3, ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 3 18 படம் வருதுங்க. மொத்தம் 18 படம் வருதுங்க. ஆகஸ்ட் 2 6 படம் வருது ஓகேங்களா. ஆகஸ்ட் 9 2 படம் வருது. ஆகஸ்ட் 15 4 படம் வருது. ஆகஸ்ட் 23 3 படம் வருது. ஆகஸ்ட் 29 இது வரைக்கும் ஒரே ஒரு படம் வருது. மொத்தம் 18 படம் வருது. என்ன 3 படம்? 2 படம் தானே வருது. கொட்டுக்காளி, வாழை, சாலான்னு ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பீப்பிள் மீடியா ஃபேக்டரி, தெலுங்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அவங்க எடுக்கிற ஒரு படம் சாலா. இன்னைக்கு படம் பேரே சாலா. அதாங்க, யாருங்க யாரு என்னங்கலாம் தெரியல. ஹீரோ வந்து பேர் எனக்கு வாயில வரல. இந்த படம் எடுத்தாங்களா வடக்கு பட்ராம் சாமி, தெலுங்கு ப்ரொடியூசர், ரவிதேஜா வச்சு அதிகமா படம் எடுப்பாங்க. அவங்க எடுக்கிற படம் அவங்க 23ஆம் தேதி டேட் போட்டிருக்காங்க. மொத்தம் 18 படம் ஆகஸ்ட் ரிலீஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் எப்படிங்க கணக்குல சேர்த்தீங்க? என்னங்க காமெடி பண்றீங்க? நான் சொல்றது மொத்தம் அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. 18 ரிலீஸ் டேட் சொல்றேன் நான். இல்ல அவர் சின்ன படம் பெரிய படம் நினைச்ச படமே 15 இருக்குன்னாரு. அதனாலதான் கிட்ட என்ன சொல்றீங்க? அவ்வளவு பாக்கணும்னு நினைச்ச படமே 10 படங்கள் இருக்குல்ல. படம் மழை பிடிக்காத மனிதன் இருக்கு. NEOP கூட நான் பாக்கலாம்னு நினைச்சிருந்தேன் வெங்கட் பிரபுக்காக. அப்புறம் என்னாச்சு? இல்ல பாக்கலாம் வச்சிருக்கீங்க, அப்புறம் என்னாச்சு? இல்ல அதை சொல்லிட்டு போங்க. பாக்கலான்னு வச்சிருந்தீங்க, அப்புறம் என்னாச்சு? மலை நண்பன் NOVP லிஸ்ட்லயே இல்லையா? இப்ப தங்கலான்னு ஃபர்ஸ்ட் ஓகேங்களா? தங்கலால ஏதோ இருக்குது ஓரளவு. இல்ல பாக்கலாம் வச்சிருக்கீங்க, அப்புறம் என்னாச்சு? இல்ல அதை சொல்லிட்டு போங்க. பாக்கலான்னு வச்சிருந்தீங்க, அப்புறம் என்னாச்சு? மலை நண்பன் NOVP லிஸ்ட்லயே இல்லையா? இப்ப தங்கலான்னு ஃபர்ஸ்ட் ஓகேங்களா? தங்கலால ஏதோ இருக்குது ஓரளவு. ட்ரைலர் பார்த்தோன்னே அதுமே எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சிச்சு. அப்புறம் மழை பிடிக்காத மனிதன் பாக்கலான்ட்டு இருந்தேன் ஓகேங்களா. 3 அப்புறம் வாழை சரி 4 மின்மினி 5. அப்புறம் இன்னொன்னு 23 கொட்டுக்காளி 6 படம் வருது. என்ன சொல்றது? சரி போட்டு சேர்த்துங்க, 1 7 சேர்த்துங்க, ஒன்னு சேர்த்துங்க. கோட்டா போட்டுங்க அடுத்த மாசம் அடுத்த மாசம் பார்த்துதான் ஆகணும். இதுல ஒரு டைலாக் வரும்ல, ஒரு வடிவேல் ஜோக் படம் இருக்கும், அந்த பழைய சரத்குமார் படம். அது என்ன படம்? ஐயா படத்துல இந்த வர்றவங்க எல்லாருக்கும் வந்து போறவங்க எல்லாருக்கும் ஒரு மாத்திரை கொடுக்க வேண்டியதானே பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பிரகாஷ் வந்து போட்டை வந்து எல்லாருக்கும் கொடுத்து ஒரு மாத்திரை மாதிரி கொடுத்துருவாரு ஸ்பேஸ்க்கு வரவங்க எல்லாருக்கும். போட்டுமே நல்லாதான் இருந்துச்சு ட்ரெய்லர் பார்த்தோன்னே. அதுவும் பாக்கணும்னு லிஸ்ட்ல தான் வச்சிருந்தேன். இப்ப எதை பாக்குறது எதை விடுறதுன்னே தெரியல. அவ்வளவுதான். பிரகாஷ் எனக்கு போட்டுக்கும் இது போட்டாருன்னு நினைக்கிறேன், பர்சன்டேஜ் போட்டாருன்னு நினைக்கிறேன். யாரோ கேக்குதா சொல்லனாரு. கேக்குறீங்க, ஆனா நடுவுல வேற ஏதோ பேசிட்டு இருக்கும் போது நீங்க கேக்குதான்னு கேட்டதுனால என்னால அதுக்கு பதில் சொல்ல முடியல. சொல்லுங்க வேற நல்ல எக்ஸாம்பிளே கிடைக்கல உங்களுக்கு. இல்ல இப்ப இந்த வீடியோ ஷேர் பண்ணல, அது அப்படியேதான் இருந்துச்சு. கேக்குதான்னு கேட்டீங்க, அது கேக்குது. ஆனா கேட்க விடும் தூரத்தில் நான் இருக்கிறேன், தூரத்தில் இல்லை பக்கத்தில் இருக்கிறேன், நீங்கள் வெக்கத்தில் இருக்கிறீர்கள். அது ஏதோ ஒரு பாட்டோட லிரிக்ஸ், அந்த டீன்ஸ்ல அந்த மாதிரி ஒரு பாட்டு வந்துச்சுங்க. ஆமா சொன்னாங்க. நான் டீன்ஸ் பாட்டு கேட்கற அளவுக்கு டைம் இல்லைங்க. இருக்கிற சாங்கு கேட்கறதுக்கு நேரம் இல்லையா? இல்ல டீன்ஸ் சாங் கேட்கற ப்ரோ நேச்சுரலா அந்த படத்து மேல எக்ஸ்பெக்டேஷனே வரல ஓகேங்களா. இவர் வந்து எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காரு, ஏன் படத்துக்கு வர மாட்டேங்கிறேன், 200 போட்டிருக்கிறேன் பாரு, ராயின் 200 கொடுத்தனாலும் போறாங்க எல்லா படத்துக்கும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் நேச்சுரல் எக்ஸ்பெக்டேஷனே வரல. அந்த எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கலன்னா அது அவரு தப்பு தானே. உட்காந்து ஆடியன்ஸ் கொடுத்து சொல்லிட்டு இருக்காரு. நான் இன்னொன்னு சொல்றேன் ப்ரோ, இதை ரொம்ப நாளா தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ.
வித்தியாசமா ஒரு படம் அப்படின்னா எல்லாரும் வந்துருவாங்க அப்படின்ட்டு. வித்தியாசமா ஒரு படம் தான் எல்லாரும் பயப்படுவாங்க. ஆத்தாடி காலையில வச்சா நமக்கு கரண்ட் வச்சிருவோம், எல்லாரும் பார்த்துட்டு வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன போவோம் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு அவர் சொல்றாரு 100 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா தியேட்டர் காசு 100 ரூபான்றது பிரச்சனையே கிடையாது. தியேட்டருக்குள்ள 100 ரூபாய்க்கு கூட்டு வந்தா இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு 500-600 ரூபாய் கிளியர் கட்டா இழுத்து விட்டுரும். ஸ்நாக்ஸ், அது இது, பார்க்கிங், வறண்டு போறது, இன்னொன்னு அது எல்லாமே இந்த இது. இன்னொன்னு அதை தாண்டி நான் ஓடிடில எனக்கு படம் வரப்போகுது, அதை தாண்டி நான் இந்த படத்தை பார்க்கணும்னா எனக்கு ட்ரெய்லர் அட்லீஸ்ட் கொஞ்சம் இதுவா இருக்கும். அது எதுவுமே இல்ல. நான் சும்மா வித்தியாசம்னா யார் உன்கிட்ட வித்தியாசமா இப்ப கேட்டது? நீ நார்மலா நல்ல படம் ஒண்ணு இப்ப நீங்க நானும் ரோடிதான்ல வித்தியாசமாலாம் ஒண்ணு எடுக்கல. அது சாதாரண ஒரு காமெடி படம். அதுல பார்த்திபனோட இன்புட் எல்லாம் நல்லா இருந்துச்சு, நிறைய பேருக்கு பிடிச்சிச்சு. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப சாதாரண இனிமையான படம், அது நல்ல படம். அது நீங்க இந்த மாதிரி எதுவுமே நீங்க வந்து பரிசோதனை, நீங்க வித்தியாசம்னு சொல்லி ஆடியன்ஸை உள்ள கூப்பிட்டீங்கன்னா அவன் பரிசோதனை எலி கிடையாதுல்ல. இது கூட விஜய் சேதுபதி, விக்னேஷ் சிவன்லாம் இருக்கிற, நயன்தாரா இருக்கிறாங்க விடுங்க. லவ் டுடே எல்லாருமே அது நியூ ஃபேஸஸ் தான். ட்ரைலரை பார்த்து அன்னைக்கு ஆடியன்ஸ் எல்லாம் வரலையா? 100 கோடி அடிக்கலையா? சொல்றேன். நீங்க கனெக்டபிலிட்டி இருந்துச்சுன்னா கூட வந்துருவாங்க. நீங்க வித்தியாசம் சொன்னீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு என்ன தோணும்? ஆத்தாடி நம்மள வச்சுதான் பரிசோதனை பண்ணி. நான் சும்மா சொல்றேன், ஒரு புது மருந்து வந்திருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க, போய் வாங்குவீங்களா? நீங்க புது ஹோட்டல் திறந்தாங்கன்னா, இப்ப புது ஹோட்டல் திறந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல, அவங்களும் பொங்கல், இட்லி, வடை போட்டாதான் நீங்க போய் சாப்பிடுவீங்க. அந்த ஆறு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புன்னு போட்டாதான் சாப்பிடுவீங்க. நீங்க அவன் வந்து ஒரு இட்டாலியன் டிஷ் எல்லாம் வச்சுக்கிட்டு புது டிஷ் நான் புதுசா வந்து ஃபியூஷன் பண்ணிருக்கேன் இதுல, நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்? ஆத்தாடி போய் வயிற்று குழப்பி விட்டுச்சுன்னா சங்கடம். நம்ம ஓரமா நிற்போம், எவனா ஒருத்தன் சாப்பிட்டு வருவேன், அவன் வந்து உயிரோட இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் நம்ம உள்ள போவோன்ற மாதிரி தான் நிற்பாங்க. நீங்க இது வந்து அவருக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க வந்து ஏன் வர மாட்டேன்றா பிடிச்சி நீங்க விட்டேன். எனக்கெல்லாம் பயம் ஆயிடுச்சு ஒரு கட்டத்துல. தியேட்டர் வாசல் எதுவும் நம்ம தாண்டி போனோம்னா புடிச்சு உள்ள எடுத்து விட்டுருவா அவ்வளவு போல. இந்த இது மாதிரி இந்த மாதிரி படத்துல சாட்டுல ஏத்தாங்க தெரியுமா அப்படியா? அந்த மாதிரி டெய்லியும் ட்வீட் போட்டு இருந்தாரு ஃபுல்லா, வந்து பாருங்கள் மக்கள் பேரா சினிமா விட்டு போறேன்லாம் சொல்லிட்டு இருந்தாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆமா, அது போயிட்டா யாரும் சோறு சாப்பிட மாட்டாங்க. நீங்க சினிமாவே போனாலும் இந்த உலகம் எங்க தாங்க செய்யும். என்னங்க ரொம்ப நேரமா ஒருத்தர் வந்து நல்ல பிள்ளையா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா கை தூக்கிட்டுலாம் இருக்காருங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கில்ட்டா இருக்குது. ஒபீடியன்ஸ் ஸ்டூடெண்ட் சொல்லுங்க. பிரகாஷ் ஆக்சுவலா சொன்னாரு பீப்புள்ஸ் மீடியா படம் வருதுன்னு, பீப்புள்ஸ் மீடியா ஃபேக்டரியில இருந்து. அதெல்லாம் ஒரு படம் மாதிரி கன்சிடர் பண்ணல. அது சொன்னீங்க, சொன்னோடனே ஆக்சுவலா அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து 3ஆம் தேதி வருது பிரதர். ஓகேவா? நம்ம தமிழ் டைரக்டர் தான் பண்ணியிருக்காரு. நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க அந்த படம் வந்து கன்சிடர் பண்ணலாமா. இல்ல பிரதர், நான் படத்தை கன்சிடர் பண்ண வேண்டாம்னு சொல்லல. நான் என்ன சொன்னேன், அவர் அதுக்கு முன்னாடி சொன்னாரு, இதுக்கு முன்னாடி சொன்னாரு பார்க்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற பெரிய படமே 15 வருதுன்னாரு. நான் சொன்னேன் என்னங்க சொல்றீங்க, பார்க்கணும் எதிர்பார்க்கிற படம் 15 ரூபாய் என்னென்ன அப்படின்னு கேட்டப்ப பிரகாஷ் இதை சொல்லவும் நான் சொன்னேன், ஏங்க இந்த படத்தை நீங்க பார்க்கணும் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, எதிர்பார்த்துட்டு இருக்கிற படம் என்ன வருது அப்படின்னு கேட்டேன். இந்த படம் பத்தி நான் இன்னும் எதுவுமே பார்க்கல. அதனாலதான் நான் கேட்டேன் அவர்கிட்ட, என்னங்க யாரு எதனா வந்திருக்கா, யாரு நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டேன். நான் பார்த்துட்டு ஐ மீன் ட்ரெய்லர் பார்த்துட்டு நான் கண்டிப்பா சொல்றேன். இன்னைக்கு ஆக்சுவலா உங்க தலைவர் 15 ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் கண்டிப்பா உங்களுக்கு வந்து 3ஆம் தேதி ட்ரெய்லர் வந்துடும். கண்டிப்பா உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். அது அப்பவும் வந்து ஒரு எதிர்பார்ப்பை ஒண்ணு வந்து ஆக்கும். கண்டிப்பா சொல்லலாம், நான் பாக்குறேன் கண்டிப்பா. பிரகாஷ் நான் கேக்குதானா? பிரகாஷ் மஞ்சுமேல் பாய்ஸ் மாதிரி அறத பாதாளத்துக்குள்ள விழுந்து திருப்பி அலைஞ்சு வந்திருக்காரு. ஆமா, அவர் பேசுறது கேட்கல, கனெக்டிவிட்டி இஷ்யூ போல. ஒரு லிஸ்னர்ல இருந்து இப்பதான் ஸ்பீக்கர் வந்தாரு, அதான் பாவம் பிரகாஷ் நான் கேட்கல. பிரகாஷ் பேசிட்டு இருக்கீங்களா? எனக்கு தான் கேட்க மாட்டேங்குதா இல்ல யாருக்குமே கேட்கல. அவருக்கு மெசேஜ் மட்டும் போட்டுக்கிறேன். அந்த இது சாலா சொன்னீங்கல்ல படம், ஆமா ப்ரோ, அவர் பாரஞ்சித் தான் ஃபர்ஸ்ட் லுக்கே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நீங்க பார்க்கலன்னு சொல்லுங்க. ஏங்க ஆமாங்க, எனக்கு நான் என்ன புரியலையே, எனக்கு காலையில இருந்து நான் இப்பதான் வரேன்னு விட்டுருக்கு.
ஓகே ஓகே. இல்ல எனக்குமே இப்பதான் வந்து இது ட்ரெண்ட்ஸெட் ப்ரோ தான் அனுப்புனாரு அந்த ட்வீட். ஆக்சுவலா அது வந்து டேரக்டர் வந்து பிரபு சோலமன் அசிஸ்டன்ட் கோ டேரக்டர் தான் ப்ரோ. டேரக்டர் ஃப்ரெண்டோட அண்ணதான். அதனால சொல்ல வந்தேன். இப்போதான் கொஞ்சம் போஸ்டர்லாம் ரெடி பண்ணிட்டு வந்தேன். இங்க கேட்டுட்டு இருக்கும் போது நீங்க வேற இப்படி சொல்லிட்டீங்களா, யாராவது உள்ள வந்து பேசணும் சொல்லிட்டு போகலாம் தான். ஸோ ஒரு 90 பேர் இருக்காங்க குரூப்ல. ஸோ 100 பேர் இருக்காங்களா, ஸோ போய் சேர்த்தவங்களா வந்து சொல்லலாம்னு வந்தேன். இந்த மாதிரி ஒரு படம் வருது, கண்டிப்பா நீங்க நினைக்கிற கமர்ஷியல், நீங்க நினைக்கிற சோஷியல் மெசேஜ் எல்லாமே இருக்கும் அந்த படத்துல. நீங்க கண்டிப்பா ட்ரைலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம், கண்டிப்பா நான் சொல்றது ட்ரைலர் வந்தோடனே உங்களுக்கு கண்டிப்பா நான் திருப்பி வரேன். ட்ரைலர் வந்தோடனே இந்த ஸ்பேஸ் நான் திருப்பி வரேன். கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க நல்லா இருக்கு. கண்டிப்பா ப்ரோ, பார்த்து நல்லா இருந்துச்சு கண்டிப்பா சொல்றேன். நான் மேல ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ட்வீட்டு. சாரா படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு அந்த படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். பாப்போம். ட்ரெய்லர் அப்ப அடுத்த வாரம் வருமா? ஆமா ப்ரோ, 3ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. ஓகே ப்ரோ, ஓகே. ஆமா ப்ரோ. கேக்குது. கேட்கல ட்ரெண்ட்ஸ். இல்ல இவ்வளவு நேரம் வந்து அவர் பேசிட்டு இருந்த போது நான் சொல்லிட்டு இருந்த ஒரு விளக்கம் ஆகிட்டு போயிருச்சு. சாலா படத்தை பாரஞ்சித் தான் ஃபர்ஸ்ட் லுக்கே ரிலீஸ் பண்ணாரு. ஆனா ஆதிபுரம் அதே அதான் சொன்னேன். அதாங்க சொன்னேன். நான் வந்து கரெக்டா 8 மணிக்கு தாங்க உள்ளவே வந்தேன். எனக்கு ட்விட்டருக்கே வரலங்க. நான் வந்து இந்த பாரடைஸ் படம், அதுக்கு முன்னாடி நான் ட்விட்டருக்கே நோட்டிபிகேஷன் ஆஃப்ல தான் வச்சிருக்கேன். நான் எல்லாத்துக்குமே நோட்டிபிகேஷன் ஆஃப்ல தான் வச்சிருக்கேன். நானா போய் பார்த்தாலும் தெரியும். அது வாட்ஸ்அப்புக்கு மட்டும் தான் இதுல வச்சிருப்பேன். அவசர ஆத்திரம் தான் ஏன்னா வாட்ஸ்அப்ல தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் தான் நோட்டிபிகேஷன் ஆன்ல வச்சிருக்கேன். இதெல்லாம் ஆஃப்ல தான் வச்சிருக்கேன். அது எழுதும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்றதுனால மொத்தமா இது பண்ணிடுறது. இன்னுமே ஒரு வாட்டி ட்விட்டருக்கு வந்துட்டா நோட்டிபிகேஷன் ஏதாவது ஒன்று பார்த்து அப்புறம் திருப்பி வெளியே போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிரும். இன்ஸ்டா ட்விட்டர் ரெண்டுலயும் இதான் பிரச்சனை. வாட்ஸ்அப்ல மெசேஜை பார்த்துட்டு போயிடுவோம். பெரும் பிரச்சனை தான். வேலை பார்த்துட்டு இருப்பேன், ஒரு செகண்ட் ஏதாவது வந்திருக்கான்னு பார்த்துட்டு வரலாம் உள்ள வந்தோம்னா வேலை மறந்து போயிட்டு இதுல 10 நிமிஷம் பார்த்து அப்புறம் என்ன வேலை பார்த்தோங்கிறது ஞாபகப்படுறதுக்கு அது ஒரு 10 நிமிஷம் ஆயிரும். கடைசி என்ன வேலை பார்த்துட்டு இருக்கு. நீங்க எல்லாச்சும் 10 நிமிஷத்துல போவீங்க. எனக்குலாம் இன்ஸ்டா ட்விட்டர்லாம் வந்தா 1.5 மணி நேரம் ஆயிடுது வெளியே போறது. ஓகே, புதுசா ஸ்பீக்கர்ல எனக்கு நிறைய பேர் வந்துருக்காங்க, பேச விடுவோம், கேட்போம். சொல்லுங்க பிரதர், யாரா வந்திருக்காங்க சொல்லுங்க. ஸ்பெஷலா ஹலோ வணக்கம். ராயனை பத்தி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாமா? ராயனை பத்தி எனக்கு மட்டும்தான் லோவா கேக்குதா? தோழு ப்ரோ கிளியரா கேக்குதா? ரெண்டு பேரும் இப்ப பேசுனது இல்ல, எனக்கு டபுளா கேட்டுச்சு. ஓகே. ஹலோ வணக்கம், கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ஓகே. ராயன் பார்த்தேன், எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஓகே ப்ரோ. எனக்கு இந்த சமுத்திரம் படத்தையும் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. சமுத்திரம் ஏங்க ஒரு பயங்கரமான கம்பேரிசன் இது. கேக்குதுண்ணா. இல்ல இல்ல, சரத்குமார் வந்து தனுஷ், அதுல வந்து 2ஆவதா முரளி இருப்பாரு, அவர் வந்து படிக்க மாட்டாரு, இதுலயும் வந்து படிச்சுட்டு இருக்க மாட்டாரு. 3ஆவதா இருக்கிற வந்து காலேஜ் போயிட்டு இருப்பாரு அந்த படத்துல. போவாரு, தங்கச்சி இருப்பாங்க, இதுலயும் 4ஆவது தங்கச்சி. அதே மாதிரி அது தங்கச்சிக்கு வந்து கட்டி குடிக்கிறதுல பிரச்சனை வரும், வரதட்சணை அதிகமா கேட்பாங்க, இதுலயும் வரதட்சணை அதிகமா கேக்குறாங்க. அப்படியே போகுது ப்ரோ. அந்த வியட்நாம் காலனி படத்தை பார்த்தா அவதார் எடுத்தாங்கன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பக்காவா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. சித்திரத்தை போய் இதுல சேர்த்துக்காரு. எனக்கு அதுதான் அதிகமா இருக்கு. சந்தீப் கிஷான் பார்த்தா முரளி மாதிரி கம்பேர், எந்த வகையில நீங்க முரளி கம்பேர் பண்ணலாம் பாருங்க. முரளி ரசிகர் பண்ற தலைவரா இல்லைங்க, படிக்கல இல்லைங்க. அவரு வேலைக்கு போகும்போது இவர் வேலைக்கு போவாரு, ஆனா படிக்கலைன்ற விஷயத்துல 2 பேருமே படிக்கல அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்றாரு. முரளி குடிக்க மாட்டாருங்க, வம்பிழுக்க மாட்டாருங்க, அமைதி டைப்புங்க. அப்ப நான் யாருடா அந்த டயலாக்? அது என்ன, அதுக்காக என்ன அந்த படத்தை அப்படியே ஜெராக்ஸா எடுத்து வைக்க முடியும்? அவர் ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காரு, அதை வந்து காட்டினாருன்னா நீங்க வந்து அதை வந்து இது இதெல்லாம் ஒரு கம்பேரிசன் தானே ப்ரோ. இல்ல அவர் சொல்றது சமுத்திரம் வந்து parallel யூனிவர்ஸ்ல எடுத்திருந்தா எப்படி இருக்குன்ற மாதிரி சொல்றாருல. பிரகாஷ் என்னமோ சொல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல சமுத்திரம் படம் தெரியுமா? என்ன படம்னு இப்பதான் போஸ்டர் பார்த்தேன். போஸ்டர் பாத்தீங்களா? படம் பார்த்தது இல்லையா? இல்ல படம்
நான் சின்ன வயசுல அந்த கேடிவில எல்லாம் போடுவாங்க, அப்ப பாத்திருக்கேன். அப்ப நாங்க மட்டும் இந்த தியேட்டர்ல போய் பார்த்து சமத்துறோம். இல்ல அவரு இது பிரகாஷ் ப்ரோலாம் இந்த படம் தியேட்டர்ல பாத்திருப்பாரு, நீங்க வேற. பிரகாஷ் வந்து தர்மதுரை, பழைய தர்மதுரை, புது தர்மதுரைன்னு இந்த பழைய டைட்டில் புது டைட்டில்னு வர எல்லா படத்தையும் தியேட்டர்லயே பாத்திருக்காருங்க அவரு. அவரை விடுங்க. இல்ல இந்த இவன் சொல்லுவான்ல வடிவேல் படத்துல ஒரு பைத்திய மாட்டான், இப்ப கேட்டனால அந்த கேள்வி கேட்கறேன்னு, அது மாதிரி ஆதிபுரத்துல இந்த கேள்வி. பழைய டைட்டில் ஒண்ணு சொல்லணும், ஓகேவா? நான் புது டைட்டில் சொல்லுவேன், அதே டைட்டில் பழைய டைட்டில் ஒண்ணு சொல்லணும். எனக்கு புரியுதுங்க, தர்மதுரை மாதிரியா? அது மாதிரி இல்ல, நான் கேட்கறது வந்து வித்தியாசமா கேட்பேன். உங்களுக்கு என்னன்னா வந்து ஒரு பழைய நடிகர், ஒரு தமிழ்ல ஒரு டாப்ல இருந்த ஒரு நடிகர், அவர் வந்து அவரோட 100வது படம் சிவகார்த்திகேயன் நடிச்ச ஒரு படத்தோட டைட்டில், இங்கிலீஷ் டைட்டில் என்ன படம்? டானா? டான் டைட்டில் இல்ல, பழைய டைட்டில் 100வது படம். நான் சொல்றது ஒரு நடிகரோட 100வது படம், சிவகார்த்திகேயனோட ரீசன்ட் டைட்டில் ஒரு டைட்டில், அந்த அந்த அர்த்தத்துல வர டைட்டில். மாவீரன். காக்கி சட்டைங்க, காக்கி சட்டை இல்லை, கமலுக்கு மாவீரன் 100வது படம் இல்ல. அதான் சொல்றேன், மாவீரன் 100வது படம் இல்ல, காக்கி சட்டை 100வது படம் இல்ல. நான் சொல்ற சிவகார்த்திகேயனோட அந்த மீனிங்ல வர இன்னொரு டைட்டில், புது டைட்டிலுக்கு பழைய டைட்டில் அர்த்தம் மாறும். சேம் டைட்டில் கிடையாது, ஆனா சிமிலரான டைட்டில். கரெக்ட்டா? என்னன்னா சொல்ல போனா இங்கிலீஷ் டைட்டில், சிவகார்த்திகேயன் டைட்டில் இங்கிலீஷ் டைட்டில், அதோட தமிழ் டைட்டில் நான் கேக்குறேன். ரெமோ சொல்றீங்களா? ரெமோவா? இல்லை, மன்மதன் அந்த மாதிரியா? தெரியுமா? நீங்க சொல்லுங்க. ஹீரோ இல்ல, ஒரு நடிகருக்கு 100வது படங்கிறது க்ளூ. இந்த டைட்டில் இல்லை, தமிழ் டைட்டில்னா தமிழ் டைட்டில் தானே. பிரின்ஸ். ஓ ஆமா. ஓ இளவரசனா? இளவரசன். இளவரசன். இளவரசன் படம் இருக்கா? பிரின்ஸ்ங்கிறது கரெக்ட். ஆனா ராஜகுமாரன். ராஜகுமாரன் சொன்னது ராஜகுமாரன். யார் சொன்னீங்க? பிரபு படம், பிரபுவோட 100th படம், அதுதான் இளவரசன். ஆமா, ராஜகுமாரன் தான் வந்து பிரபுவோட 100வது படம். இதான் டைட்டில். அந்த படம் ஃபிளாப் தானே ப்ரோ? அது அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு தேவை க்ளூ கேம். அந்த டைம்லயும் 50th படம், அந்த 100th படம்லாம் ஃபிளாப் ஆயிருக்குல்ல? இல்லங்க, அது ஒண்ணுக்கு ஓரளவுக்கு, ஒண்ணுக்கு பெரிய ஃபிளாப்லாம் கிடையாது. படம் வந்து அதாவது எப்படின்னா பெரிய லெவலில் கிடையாது. விஜயகாந்துக்கு மட்டும் தான் 100வது படம் பிளாக் பஸ்டர் படம், கேப்டன் பிரபாகரன். அது நடிகர்களுக்கு அமையும். கமலுக்குமே பயங்கர ஃபிளாப் தானே. கமலுக்கும் ஃபிளாப், ரஜினிக்கும் ஃபிளாப். கமலுக்கு வந்து ராஜபார்வை ஃபிளாப், ரஜினிக்கு ராகவேந்திரா, சரத்குமாருக்கு தலைமகன் ஒரு படம். அவரே சத்யராஜ் 100வது படம். சத்யராஜுக்கு 100வது படம். சத்யராஜுக்கு 150வது படம் தான் ரொம்ப ஃபேமஸா சொன்னாங்க, அதாவது வில்லாதி வில்லன். ஓ வில்லாதி வில்லன் 100 கிடையாதாப்பா? வில்லாதி வில்லன் 100 கிடையாது, 150. அவரே டைரக்டர். வாத்தியார் வீட்டு பிள்ளைன்னு ஏதோ ஒண்ணுதான் அவரோட 100வது படம். ஆமா ஆமா, அதாவது வாத்தியார் வரணுங்கிறதுக்காக. ஆமா ஆமா. கார்த்திக்லாம் 100 இன்னும் வரல. கார்த்திக்லாம் சந்தோஷப்படுறீங்களா வருத்தப்படுறீங்களா? இல்ல பிரகாஷ், நான் ஏன் ராகவேந்திரா படம் ஃபிளாப் பண்றீங்க? அது ஓடலையா? எனக்கு புரியல. அந்த படம் ஓடலங்க. அதுக்கப்புறம் அவர் இதெல்லாம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் அதுக்கு இதெல்லாம் கொடுத்தாரு, நஷ்டஈடுலாம் கொடுத்தாரு. அது வந்து அந்த போட்டோ ஓடலன்னு கேக்குறேன். கமர்ஷியலா இல்லாததுனாலயா? என்ன காரணம்? இல்லங்க, அது ஒரு பக்தி படங்க. அதுக்கு ரஜினி அவங்க 100வது படத்துல அப்படி யாரும் எதிர்பார்த்து போக மாட்டாங்கல்ல. இல்ல, இதுக்கப்புறம் தானே அந்த பாஷா இதெல்லாம் வந்து அந்த கமர்ஷியல் படமே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இல்லங்க, அதுக்கு முன்னாடியே இருந்துச்சு தான். இவங்க போய் அந்த படத்தை பார்த்தது வந்து ரஜினி அதை பண்ணது வந்து அவருடைய பர்சனல் ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிபியூட் மாதிரி ஒரு இதுக்காக தான் அந்த படத்தை பண்ணாரு. தன்னுடைய மன திருப்திக்காக பண்ண படம். அதனால அவரே தயாரிச்சார் அந்த படத்தை. அது 50வது படமா இல்ல 100வது படமா? 100வது படம். அப்ப 50வது படம் என்ன படம் ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு 50 படம்னா அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட, அதாவது 84லயே அவர் ஏகப்பட்ட படம் பண்ணிட்டாரு. 84லயே அடிச்சு நோத்திட்டாரு. அதனால அந்த பீரியட்ல வர படம் கவுண்டிங்ல இது வரல. டைகர் அந்த பெரிய லெவல்ல இது வரல. டைகரே சிவாங்கிற படம் பயங்கரமா போனுச்சு. டைகருங்கிற கேரக்டர். ஆமா, ஆனா டைகர்னு படம் வந்துச்சு, அதான் அவரோட 50வது படம். ஓகே ஓகே ஓகே. ஏகப்பட்ட படிகளுக்கு 50 படம்லாம் பெரிய லெவல்ல விதால. ஆனா தனுஷுக்கு 25 படமும் ஹிட், இப்ப 50 படமும் மாட்டிக்கிச்சு நல்லா வலுவா. அதே மாதிரிதான் இவருக்கும். அஜித்துக்கு 25 படம் அமர்க்கலாம், வங்காத்தா. சூர்யாக்கு 25 படம் நல்ல படம், சிங்கம்.
43 தான் வந்திருக்கு. 43 ரிலீஸ் ஆகல. அடுத்து பாத்தீங்கன்னா வேற அதே யாரு? மாதிரி சிம்புக்கு வந்து சிலம்பாட்டம் 25 5 படம். இப்ப 50 வரப்போகுது இன்னும் 2 படத்துல. ரஜினி 150 என்ன படம்? அவர் சிம்புக்கு வெண்ணை தாண்டி வருவாயா இல்ல? நம்ம 25வது இல்லங்க 25 வருவாரு. அப்ப சிலம்பாட்டம் எனக்கு கவுண்டிங் பண்ண குழப்பம் இருக்கு. சிம்பு படத்தை முடியும் ஆக்டரா ஏகப்பட்ட குழப்பம் வரும். இல்லங்க சிம்பு 25 சொல்லி தான் அதை ப்ரமோட்டே பண்ணாங்க சிலம்பாட்டத்தை. அதாவது சின்ன ஆளாவே ஒரு 15 படம் நடிச்சிருந்தாப்ப இல்ல, குட்டி பையனா அதெல்லாம் சேர்த்து. ரஜினி 150 படம் என்ன படம்? 150 பாபாவா? தெரியல. ரஜினியோட 75வது ரங்கா, 100 வந்து இது. இப்ப கூலி 171 தானே. இப்ப 150 என்ன படம்? அப்ப படையப்பான்னு போட்டிருக்காங்க கூகுள்ல. சமயத்து ஏதோ படையப்பாக்கு ஏதோ நம்பர் பண்ணாங்க. நம்பர் பிரகாஷ் ப்ரோ நீங்களே இப்படி சொல்றீங்க, கரெக்டா சொல்லுங்க ப்ரோ. 100, 50 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். 150 வந்து எங்க ரேரா இல்ல 75 எனக்கு ஞாபகம் இருக்கு. 100% ரா இதுதான். விஜய் வந்து 150 அரசாங்கம் ஒரு படம், அது எனக்கு ஞாபகம் இருக்கு. அது ஞாபகம் இருக்கு. விஜய் 150 படம் அரசாங்கம் போட்டாங்க. டைட்டில் ரீசெண்டா இருப்பாங்க கேட்பாங்களாம். கவுண்டிங் நம்பர் ஞாபகம் இல்லை. எனக்கு 50, 75, 100க்கு 100% ஞாபகம் இருக்கு. 75 வந்து ராயன்றேன். அப்புறம் என்ன ரங்கா 75, 100 இது. ஆனா 150 வந்து இதுன்னு போட்டிருக்காங்க கூகுள்ல. இல்ல ரெங்காக்கு படையப்பான்னு ரெங்கா அப்புறம் அவசர ரெங்கான்னு மாத்துறாங்க. ஆமா பிரகாஷ் ப்ரோ கேக்குதுங்க? கேக்குது சொல்லுங்க பிரதர். ப்ரோ இது டெட்பூல் பாத்தீங்களா ப்ரோ? இப்ப சொன்னேன் பார்க்கலையே. நாளைக்கு தான் போற பிளான் இருக்கு. எல்லா படம் பாக்கணுமா எப்படி ப்ரோ? நான் இன்னும் பாக்கல. எனக்கு அதாவது இது வந்து தெரிஞ்ச ஆளுங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து 2-3 ஸ்பீக்கர்ல பேசினா அவங்களும் பரணியும் தான். நம்ம பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து மார்வல்ல வந்து லோக்கி சீரிஸ், அதுக்கப்புறம் வந்து அவெஞ்சர்ஸ் உடனே எல்லாம் பாக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லோக்கி சீரிஸ் எல்லாம் பார்க்க வேணாம். ஓகே ப்ரோ, நல்லாதான் இருக்கும். பாக்கணும் ப்ரோ. அது பாத்துருக்கோம் ப்ரோ. மட்டும் தெரிஞ்சுட்டா போதுங்க. மட்டும் பார்த்தா போதும். அந்த லோகன் படம் டெட்பூல் 1 மட்டும் பார்த்தா போதும். அவங்க 2 பேரோட செகண்ட்ல தாங்க இதாகும். நிறைய சீன் இருக்குங்க. இல்லைங்க, அவங்க 2 பேரோட கேரக்டர் மட்டும் தெரிஞ்சா போதும்ல. கேரக்டர் ஓகே தான், பட் இருந்தாலும் அது அந்த இதுல தான் ஸ்டார்ட் ஆகும். டெட்பூல் எண்டிங்ல தான் ஸ்டார்ட் ஆகும். இல்ல இப்ப நாளைக்கு பார்க்க போறாரு அப்படின்னா வந்து 2 படம் பார்த்தா போதும். அந்த டெட்பூல் ஃபர்ஸ்ட் பார்ட், லோகன், அந்த 2 மட்டும் பார்க்கணும். லோகன் அப்புறம் லோக்கி சீசன் 1 அந்த டிவி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா லோக்கி சீரிஸ் இது சீசன் 1 ஓகே. அது ஓடிடில பார்க்கணும்னா பொறுமையா பார்த்துக்கலாம். நாளைக்கு தியேட்டர்ல பார்க்கணும்ன்றாங்க. அதை பத்தி ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் சீசனே அந்த டிவியை பத்தி தான் வரும், அவனதான் வரும். ஆனா லோகன் வேற லெவல் படம். ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸ் இருந்தா கண்டிப்பா வரலாம். அப்புறம் ஓகே ப்ரோ. சும்மானா ரொம்ப அமைதியா இருக்கீங்க இன்னைக்கு. பிரகாஷ் ப்ரோ, ராயன் பத்தி உங்கள்ட்ட கேட்கலாமா? ஸ்பாயிலரா தான் இருக்கும் क्वेश्चन. பரவாயில்லையா? இல்ல உங்க வாய்ஸ் கேட்கல ப்ரோ. பிரகாஷ் நான் வாய்ஸ் ரொம்ப லோவா கேக்குதுண்ணா. பிரகாஷ் யாரோ உங்களுடைய கழுத்துல வந்து நெரிச்சிட்டு இருக்கப்போ நீங்க கடைசி சொட்டு உயிரில பேசுனீங்கன்னா அப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி. சுத்தமா கேட்கல. கேக்குது ஆனா பை 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 மட்டும் சொன்னது கேட்டுச்சு. பாய் மட்டும் நல்லா கேட்டுச்சு. அதுதான் எனக்கு ஸ்பீக்கர் வருவாரா இருக்கும் 5 minutesல. சுகுமார்னா இருக்கீங்களா? சுகுமார் வந்து எப்பவுமே வந்து என்ன பண்றாரு, இந்த ஸ்கூல்ல எல்லாம் பிரின்சிபல் வந்து பேசுவாங்கல்ல, முதல்ல ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க, அப்புறம் கடைசியில ஓட் ஆஃப் தேங்க்ஸ் ஒரு 5 நிமிஷம் பேசுவாங்க. பீச்ல இருக்கேன்பா, பீச்ல இருக்கேன் ப்ரோ. இல்ல எனக்கு புரியல, என்னன்னா சாட்டர்டே பார்ட்டி மூடா? பீச் இருந்தா பார்ட்டி மோட் பண்ண முடியும். பீச்ல எப்படிப்பா பார்ட்டி பண்ண முடியும்? அவர் பண்ணுவாருங்க.
புடிச்சிட்டு போயிருவாங்க. அப்படியா? ஓகே ஓகே. புரியல. இது கேரளா மாதிரி இல்ல பரணி. சரிண்ணா என்ஜாய் பண்ணுங்க. பீச்ல காருக்குள்ள உட்காந்து பார்ட்டி பண்ணலாம். ஆனா பீச்ல வெளியே பார்ட்டி பண்ணீங்கன்னா புடிச்சிட்டு போயிடுவாங்க. அதுவும் சனிக்கிழமை வீக்கெண்டு கூட்டு போய் ஆடம் கட்டிடுவாங்க. சரி ஓகே. தோல ப்ரோ உங்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? எனிதிங் டு ஆட் அப்? அதான் எனக்கு இந்த இது பிடிச்சிருச்சு. நீங்க ஏதாவது பாக்கலாம் போய் பாருங்க. அந்த சட்னி சாம்பார் பாத்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு. அதாவது குறைகள் உள்ள ஒரு நல்ல சீரீஸ் அது. அதாவது இந்த ஒரு தமிழ்ல ஒரு வெப் சீரிஸ் நம்ம ஊரோட பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட எடுக்கணும்ன்ற மாதிரி. ஆனா யூஸ்வலா எல்லாமே இது இருக்கு. இங்க வந்து எல்லாமே ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படிங்கிற அந்த ஜானர்லாம் வந்திருக்கு. இது வந்து ஒரு இவரோட ஃபோர்ட்டே என்னன்னா ஹியூமன் எமோஷன்ஸ் தான், மனித உணர்வுகளுக்குள்ள. ஸோ அதை வச்சு ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு ரொம்ப பிரீஸியா சில இடத்துலாம் உங்களுக்கு தோணும் என்னடா பழைய காலத்து காமெடி மாதிரி இருக்கு அப்படின்னு சில காமெடிஸ் பார்த்து தோணலாம். அப்புறம் இந்த சீனை தான் ஏற்கனவே போன வாட்டி சொல்லிட்டாங்களே, எதுக்கு இன்னொரு வாட்டி அதை திருப்பியும் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னு தோணலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி குறைகள் இருக்கு அதுல. ஆனாலும் இந்த கதைக்கு ஏற்ற ஒரு குட்டி குடும்பத்துக்குள்ள இருக்கிற குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான ஒரு வெப் சீரிஸ். ஸோ ஆறு எபிசோடு, ஒவ்வொரு 40 நிமிஷம். நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அப்படியே கரெக்டாக போயிடும், அது வாட்டுக்கு ஓடிடும். ஸோ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப எனக்கு அவ்வளோலாம் பொறுமை கிடையாது அப்படின்னு தோணுச்சுன்னா 1.5x கூட வச்சு பாருங்க, நல்ல சீரிஸ் தான். ஓகே ஓகே. நான் ஒரு 4 எபிசோட் பார்த்தேன். 4 எபிசோட் பரணி கேக்குதுங்களா இப்ப? கேக்குது. கேக்குதா? கேக்குது. இல்ல கேக்குதுண்ணா. ஆனா பேசுங்க. கேக்குது. ரைட் ஓகே, நடக்கட்டும். ஏதோ ஒருத்தர் கேட்க வந்தாரு, போயிடுச்சு போல. அடுத்தது இருப்பார். ராயன் பத்தி ஸ்பாயிலருடன் கூடிய ஒரு கேள்வி கேட்கலாமான்னு கேட்டாரு. இதுக்கப்புறம் அடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எல்லா ஸ்பாயிலரையும் சொல்லியாச்சு. ஸோ தயவுசெய்து கேட்கலாம். சொல்லியாச்சு. பிரகாஷ் ப்ரோ, நான் இப்பதான் வந்த ரொம்ப நேரம் கழிச்சு அது நாளைக்கு சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, துஷாரா வந்து ஜெயராம குத்துறதுக்கு ஒரு நல்ல ரீசன் இருக்கு அப்படின்னு, அதை இப்ப சொல்ல முடியுமா ப்ரோ? ரைட் ஓகே. பெரிய ஸ்பாயிலரோட தான் வந்திருக்கீங்க. நல்ல கேள்வி. இல்ல, நான் நேற்று சொல்லியிருந்தேன், என்னால அதை ஒத்துக்க முடியல. எண்டாப்பட்டு அவனும் அண்ணன் தான் இவனும் அண்ணன் தான், அதுல என்ன பிரிவுன்னு அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்க. இல்ல ஆக்சுவலா வந்து அந்த சீனுமே எனக்கு பர்சனலி ஒர்க் ஆகல. ஸோ அதோட ரீசன் என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க பிரகாஷ்னா. அப்புறம் நீங்க நேற்று சொல்லியிருந்தீங்களா ப்ரோ, அந்த குழந்தைய கொடுத்தது எனக்கு பிடிக்கலன்னு. எனக்கும் அதான், இவங்களே வாங்கிட்டு போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இல்லைங்க, யாரும் வாங்கிட்டு போறதுங்க. அது நான் வந்து சொல்றேன் கண்டிப்பா. அது என்னதுன்னு நான் சொல்றேன். பட் பிரகாஷ் ப்ரோ ஃபர்ஸ்ட் பேசணும். இல்ல, அந்த குழந்தைய வாங்கிட்டு போற சீனே எனக்கு கன்வின்சிங்கா இல்லைன்னு சொல்றேன், கேட்டுங்க. ஏன்னா வந்து மூத்த ராயனை காணாம், ஓகேவா? தங்கச்சி கல்யாணம், நாளைக்கு கல்யாணம். ஆனா தங்கச்சி நைட்ல இருந்து காணாம், ஓகேவா? ஆனா அப்பதுக்கப்புறமும் அவன் பணம் வந்து கொடுத்ததுக்கப்புறம், அவன் செட்டில் ஆனதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்துட்டு ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்க மாதிரியும், அதுக்கப்புறம் அவன் கேட்க மாட்டான், எந்த கேள்வியும் கேட்காம அந்த கேரக்டர் வாழ்ற மாதிரியும் இருக்கும். எல்லா கேரக்டரும் சேர்த்த இளவரச கேரக்டர் முதற்கொண்டு எல்லாம் ஒத்துக்கிட்டு எல்லாரும் வாழ்ற மாதிரி இருக்கும். ஆனா கடைசியில வந்து இவங்க ரத்தத்துல அந்த குழந்தை வேணும்னு சொல்லி கொடுத்துட்டு போறது. எப்ப பணம் சம்பாதிச்சிங்க, கொடுத்தீங்க, அவன் கொடுக்கும்போது வாங்கிட்டீங்க, அவன் என்ன எதுக்கு உங்க அண்ணன் எங்கன்னு கேட்கல, உன் தங்கச்சி எங்கன்னு கேட்கல, சந்தோஷமா வாழ்க்கை குழந்தை பெற்றுக்கிட்டீங்க, குழந்தை பெற்று கொடுத்துட்டீங்க. ஆனா புருஷன் செத்து போனதுக்கப்புறம் அந்த குழந்தைய கொண்டு கொடுத்துட்டு போயிடுறீங்க. அப்படிங்கிறதோ அதனால கன்வின்சிங்கா இல்லைன்னு நான் சொன்னேன். அதனால எனக்கு சீன் பிடிக்கும், இந்த சீன் பிடிக்கலங்கிறத சொன்னேன். அதுக்கு குழந்தைய வந்து இப்ப ஏன்னா தாயிட்ட தானே இருக்கிறது, எப்படி இருந்தாலும் என்ன ஏதாவது காரணம் சொல்லி இந்த ரத்தத்தை எனக்கு பர்சனலா அந்த சீன் நான் சொல்லிடுறேன். குழந்தைக்கு என்னன்னா தெரிய போகுது. அந்த அது சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, உங்க ரத்தத்துல இருக்கிறது எங்களுக்கு வேணாம், அந்த அப்படிதான் உங்க ரத்தத்துல இருக்கிறது வேணாம், உங்க ரத்தத்துல அவன் ரத்தத்துல இருக்கிறது, உங்க ரத்தம் இல்ல, இந்த ரத்தம், இந்த ரத்தம் அவன் ரத்தத்துல இருக்கிறது, அவன் ரத்தத்துல இருக்க குழந்தை வேணாம். இல்ல பிரகாஷ், ஆனா அதுல ஒரு லாஜிக் இருக்குல்ல. என்ன சொல்ல வர்றான்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவளுக்கு இவனை குத்துனான்றது தெரியாது. இவன் சந்தீப் வந்து தனுஷ குத்துனான்றது தெரியாது. அவளுக்கு என்னன்னா முதல் சீன்ல இருந்து பேருனா அப்புறம்னா வந்து போய் தனுஷ் கிட்ட கேட்டுட்டு இருப்பான், அவன் எதுவும் பண்றாதீங்க, நீங்க சொல்லுங்க, அவன் கேட்டுக்குவான் அப்படின்ற மாதிரி. எதுனாலும் தனக்காக வந்து தனுஷ் கிட்ட தான் அவன் பேசுவான். அதே மாதிரி தனுஷும் டேய் அவளை மாதிரி புள்ளெல்லாம் கிடைக்காதுடா, ஒழுங்காரு அவட்ட அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ உன்னையே குத்திட்டான் அப்படின்னா பணத்துக்காக அப்படின்னா, அப்படிப்பட்ட ஆள் எனக்கு வேணாம் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஸோ அந்த அர்த்தத்துல தான் அவன் சொல்லுவான், இந்த அர்த்தத்துல அந்த பிள்ளை எனக்கு இந்த ரத்தம் சொல்லுவான், அவ்வளவுதான். இன்னொன்னு கேட்டாரு. அடுத்து இன்னொன்னு கேட்கும்போது அவரு என்ன எதுக்காக, அது நான் சொன்னேன் ஒருத்தனா, தனுஷ் வந்து கடைக்குட்டி தம்பி மாதிரி அவன், அந்த பையன் அவன் வந்து சந்தீப் கிஷானாச்சும் ஒரு 7.5 நினைச்சிருப்பாரு.
அந்த காத்தவராயன் கேரக்டர் வந்து அந்த கடை குட்டிக்கு சீக்கிரத்தை பையனை பார்த்தீங்கன்னா அவனை வந்து நல்லா படிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அவன் வந்து ஒரு பையன் மாதிரி தான் வளர்ப்பாரு. சந்தீப் சார் ஒரு 7.5 குடிச்சிட்டு இருக்கான் என்ன பார்த்தா அவனை பெரிய லெவலில் எடுத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி துஷாரா கேரக்டர் பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷான் என்ன 7.5 கொடுப்பான்னு தெரியும். அதனால விளக்கம் சொல்லுவான், மொட்டை மாடி செல்ல எக்ஸ்பிளைன் கூட பண்ணுவான். ஆனால் அவன் கேட்கறது நான் என்ன கேள்வி முதல் கொண்டு கேட்க அந்த அளவுக்கு ஒரு பிரில்லியண்டா இருக்கும். தனுஷ்ட வந்து கணக்கு ஒப்படைக்க போகும்போது துஷாரா மிச்சம் போனாங்க கேபிள் காசு கொடுத்த போக இங்கே வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கும் போது அப்போ தானே சொல்றது படிக்க உள்ள இருக்கான் அவன்கிட்ட சொல்ல அவனுக்கு தானே படிக்க வச்சிருக்கேன். ஏன் சொல்றேன் என் வேலை நான் சொல்றேன் கடமை சொல்லிட்டே சொல்லுவான். அப்போ என்ன தனுஷ் எல்லாத்தையும் நம்புறது வந்து இவன் படிச்சு இந்த குடும்பத்தை மாத்திடுவான் அப்படின்னு நினைக்கும் போது தனுஷ் வந்து கேரக்டர் ரொம்ப நம்புவா அப்படி. ஆனா வந்து அவன் அந்த கேரக்டர் தனுஷ் வந்து கொள்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த காளிதாஸ் ஜெயராம் ஆத்மீகம் மன்னிப்பு கேட்பான். அந்த மீட்டப் சீன்ல ஏற்பாடு பண்ணியிருக்காங்கல்ல காம்ப்ரமைஸ் போலாங்கிற சீன்ல வந்து அவன் வந்து மன்னிப்பு கேட்பான். அந்த மன்னிப்புல அவன் ஒரிஜினாலிட்டியே மன்னிப்பு கேட்பான். ஏன்னா ஃபோன் பண்றது ஒரிஜினலா மன்னிப்பு கேட்காதான் செய்வான். ஆனா சந்தீப் கிஷான் பேருக்காக தான் கட்டி பிடிப்பான். அதாவது சந்தீப் கிஷான் தனுஷ் கையில கொள்ற மாதிரியும் இவக்கு துஷாரா விஜயன் வந்து எப்படா குத்துனு சொல்லி துஷாரா விஜயன் குத்துற மாதிரி நம்பி கரெக்டா இருக்கும் மேட்ச் பண்ணிருப்பான். தனுஷ் கையில குத்த நல்லா இருக்காது. ஏன்னா அவன் மன்னிப்பு கேட்கும்போது அது தனுஷ் இருப்பான். அதனால நான் துஷாரா அந்த இடத்துல இல்லைங்கிறனால துஷாரா வந்து குத்துறது கரெக்டா மேட்ச் ஆகுங்கிறேன். அது அது கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா என்னால சொல்லியாச்சா எல்லாம் திருப்தியா? ஒருவேளை சந்தீப்புக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அவருக்கு வந்து அவர் ஏன் குத்தணும் அப்படின்னு நினைச்சு இவருக்கு ஒத்துருப்பாரு. உனக்கு காரணம் சொல்ல வேண்டியது அவரு என்ன பாயிண்ட் ஆஃப் வச்சிருக்கேன்னு தெரியும். நம்ம நினைக்கிறது இதுதான். ஏன்னா வந்து இவன் வந்து மன்னிப்பு கேட்டாங்கிறது தனுஷுக்கு தான் தெரியும். அது ஆத்மார்த்தமான மன்னிப்பு இவன் கேட்பான். இந்த கேரக்டர் கடைசி கேரக்டர் கேட்கும். ஆனா அவன் சந்திப்பு வந்து அவன் கூட சேர்ந்து தான் போவான். அவன் சேர்த்துட்டா அவனை ஏத்துக்கிட்டா அப்ப நம்மளையும் சேர்த்து ஏத்துக்குவான்னு சொல்லி கூட நிப்பான் போய் பின்னாடி. நல்லா நோட் பண்ணி தான் தெரியும். அந்த அந்த அண்டர் கிரவுண்ட் என்ன மீட்டிங் அது காம்ப்ரமைஸ் மீட்டிங்ல அந்த பார்க்கிங் லாட்ல வந்து அதே மாதிரி எனக்கு அதுவே சந்தேகமா தாங்க இருக்கும். அதாவது அவன் வந்து காலில் விழுவான் தனுஷ் இவனும் காளிதாஸும் சந்தீப் வந்து மன்னிப்பு கேட்பாங்க, காலில் விழுவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் விஜயசூர்யா சொல்லுவான் அவனுக்கு அவன் தம்பிங்கன்னா நம்ம கூட தானடா இருக்கான், இப்ப அவனுங்களை வச்சு அவனை முடிக்கிறேன்டா அப்படின்னா. அவன் தான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அதுக்கப்புறம் ஏன்டா இப்ப சம்மந்தமே இல்லாம அவன் உங்க கூட வர போறான், அவன் அந்த அண்ணன் கூட போயிருவாங்க. அவனுக்கு நம்பிக்கை, அந்த சேது கேரக்டருக்கு நம்பிக்கை, எப்படியும் அவங்க பணத்துக்காக நம்மகிட்ட வந்துருவாங்கிற நம்பிக்கை. அது சந்தீப் கிஷானை பேஸ் பண்ணி தான் எல்லாமே. அந்த கேரக்டர் ஃபுல்லாமே சந்தீப் கிஷானை பேஸ் பண்ணி தான். அவன் கேரக்டர் வந்து இப்படி மாறிடுவான், அவன் எந்த நேரத்துக்கு எப்படி வேணாலும் மாறுவாங்கிற கேரக்டருக்காக தான் அந்த வசனம். அதான் சொல்றேன். அப்ப அந்த அந்த இடத்த இன்னும் நீங்க ஆம்பிளிஃபை பண்ணணும். என்னன்னா இதுக்கு அப்புறம் இந்த காலில் விழுந்ததுல இருந்து அந்த டான்ஸ் ஆடுறாங்க தெரியுமா, அதுக்கு நடுவுல என்ன நடந்திருக்குன்றத சொல்லியிருக்கணும். அதாவது இவங்களோட டைனமிக்ஸ் என்ன, இவங்க என்னவா இருக்காங்க, அவங்க இப்ப அப்படின்றது இருந்துச்சுன்னா அந்த எண்டு வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் அது ரொம்ப பெரும்பான்மையான ஆட்களுக்கு அது ஏத்துக்க முடியல. அந்த குத்துறதும் சரி, அதுக்கப்புறம் வர இந்த கடைசி பிளாக்கும் சரி, அதனாலதான் வந்து மக்களுக்கு ஏற்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப வந்து தனுஷ் வந்து குத்தணுன்ற இதோட குத்துற மாதிரி தெரியல. அவனு திருப்பி சந்தீப் கிஷன் தனுஷ குத்த வருவாப்புல கொல்ல வருவாப்புல டிஃபெண்ட் பண்ணும் போது குத்துற மாதிரி தானே காட்டுவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆமா ப்ரோ, அவரு கடைசி வரைக்கும் கொல்லணும்னு நினைக்க மாட்டாரு. கடைசியில வேற வழி இல்லாம தான் அது நடக்கும். பண்ண மாட்டாரு. ஆமா கரெக்ட். ஆனா ஒரு சந்தோஷமான விஷயம் இதுல என்ன தெரியுமா, நான் வந்து இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த செல்வா வந்து அஜித் வச்சு பண்றதா இருந்துச்சு. நான் வந்து அப்ப அஜித் ஃபேன். அந்த டைம் அது வந்த டைத்துல நான் அஜித் ஃபேன். அப்ப நான் வந்து வருத்தப்பட்டேன், சே என்னடா அது நம்ம ஆளுக்கு இப்படி ஒரு செல்வராகவன் படம் கிடைச்சிருக்குமே போயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மறுபடியும் இன்னொரு முதுகுல குத்துற ட்ரோப்பா தான் அந்த படம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சரி பரவாயில்ல, போனதும் நல்லதுதான் அப்படின்ற மாதிரி. நான் சொன்னப்போ அந்த பீரியட் அது ரொம்ப செட் ஆயிருந்திருக்கும். அந்த பீரியட் அவர் எடுக்கும் போது பிளான் பண்ணதுல இந்த பரத் எல்லாம் வளர்ந்த புதுசுல இருக்கலாம். தனுஷ் பரத் எல்லாம் வளர்ந்த புதுசு அப்ப வேணா மேட்ச் ஆயிருந்திருக்கும். இல்லங்க அப்பவே ட்ரோல் கான்டென்ட் ஆயிருக்குங்க. அது அப்புறம் இல்ல அதுக்கப்புறம் தான் நிறைய வந்துச்சு. சிவா படத்துல தானே அது அதிகமா வச்சது. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இருந்தாலுமே நமக்கு அந்த கதைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இப்ப இதுவுமே கதைக்கு மேட்ச் ஆகிற மாதிரி அப்ப நம்ம பார்த்துட்டு இருப்போம். இப்போ வேணா சொல்லுங்க ட்ரோல் மெட்டீரியல் ஆயிருக்கலாம் இப்ப வேணா. ஆனா அப்போ வந்து எடுத்திருந்தா அது கரெக்டா அஜித் மேட்ச் ஆன கதை நம்ம அஜித் பேசுற விளக்கமா சொன்னேன். அதை கொஞ்சம் மறைமுகமா சரி பார்ப்போம். இல்ல பிரகாஷ், நீங்க வெறும் சினிமா வச்சு மட்டும் இல்ல, அந்த முதுகுல குத்திட்டாங்கன்ற ட்ரோப் வந்து சினிமால இல்ல, ஆக்சுவல் முதல்ல ட்ரோல் மெட்டீரியல் ஆனது ஆனந்த விகடன்ல குமுதத்துல இருந்து. அந்த டைம்ல வந்து பாப் கல்ச்சராவே SMS ஜோக்ஸ்ல எல்லாத்துலயுமே அது வரும். ஏன்னா அவர் பேட்டிகள்ல நிறைய சொன்னார். அட்டகாசம் டயத்துல இந்த ஜி டயத்துல எல்லாம் நிறைய சொன்னாரு, நிறைய பேர் முதல் குத்திருக்காங்கன்னு நம்பிக்கை திரவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாப்ல. அது வந்து இதுவாச்சு, ஏங்க தெரியுது இத்தனை வாட்டி நம்பிக்கை திரவ மாட்டாங்க போட்டாங்க, திருப்பி ஏங்க நான் போய் நம்புறீங்க அப்படின்னு கேள்வியாவே கேட்டிருப்பாங்க. அது
விகடன்ல ஒரு வாட்டி. அதை வச்சு அந்த விகடன்ல முன்னாடி எல்லாம் என்ன வரும்னா லாஸ்ட் பேஜ் வந்து ஒரு ஸ்பூஃப் மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க, கடைசி பேஜ். அதுலாம் அடிக்கடி அந்த ஜோக்ஸ் வரும். நான் அதனால சொன்னேன் அந்த டயத்துல வந்து மறுபடியும் இதை மாதிரி ஒண்ணு வந்துருந்துச்சுன்னா தேவையில்லாம ட்ரோலதான் இருக்கும். சரி ரைட் ஓகே. அடுத்த ஸ்பீக்கர்ல உள்ளவங்க ராயன்லயே ஹலோ சொல்லுங்க. ஹலோ, இன்னும் ஒண்ணு எனக்கு லாஜிக்கல் இல்லாதது வந்து அந்த இவங்க 2 பேரும் அந்த பக்கம் சூர்யா கூட சேர்ந்துடுறாங்கல்ல, நம்ம அவங்க அண்ணன் தம்பிங்க 2 பேரும். அப்ப வந்து அதே டைம்ல தானே, பேரலல் டைம்ல தானே தனுஷ் அவனை அந்த சூர்யா போடுறதுக்காக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு. அவனை க்ளோஸா பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாரு ஸ்கெட்ச் போடுற அளவுக்கு. பட் அவருக்கு இவங்க இடம் மாறினது கூடவா தெரியாம இருக்கும்? 2 பேரும் அங்க போயிட்டு சினிமா லிபர்ட்டின்னு சொல்லுவோம்ல, அதை எடுத்துக்கங்க. அவ்வளவுதான். லாஜிக் பார்த்தா மேஜிக் புரியாது, அவ்வளவுதான். இல்ல அது கண்டிப்பா இல்ல. ஓகே இல்ல அதெல்லாம் கொஞ்சம், ஏன்னா ஏற்கனவே அதுல கொஞ்சம் எனக்கும் அந்த எமோஷனல் கனெக்ட் படமா பார்த்தது போர் அடிக்காம போயிடுச்சு. சிலதெல்லாம் கொஞ்சம் எமோஷனல் கனெக்ட் இல்ல படத்துல பார்க்கும்போது. ஆனா படம் போர் அடிக்கல எனக்கு எதுவுமே. ஒரு செகண்ட் வேற ஏதாவது போன் எடுத்து பார்ப்போம் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. படமா ஓடிடுச்சு. பட் கண்டிப்பா தனுஷோட பெஸ்டா அப்படின்னு கேட்டா சொல்ல முடியாது. டைரக்டர்லயும் பவர்பாண்டி நல்லா இருக்கும் அந்த எமோஷனல் கனெக்டும். இப்போ மற்ற பெரிய லீக் டைரக்டர்ஸோட கம்பேர் பண்ற மாதிரி எல்லாம் வந்து வெற்றிமாறன் அவங்க அந்த லீக்லயும் இது கண்டிப்பா வராது. இந்த படம் அட்லீஸ்ட் பொட்டன்ஷியல் இருக்கலாம். ஆனா தனுஷ் அதுக்காக இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் நிறைய. கண்டிப்பா இதுல என்ன ஒரு பாதியிலேயே அவர் விட்டுட்ட மாதிரி இருக்கு. பொட்டன்ஷியல் உள்ள கதை இந்த இதுல அவரு விட்டுட்டாரா என்னன்னு தெரியல. அந்த மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு இதுல. அதுதான் அவங்க அப்பா அம்மாவுக்கும் பிரகாஷ் ராஜுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் கடைசி வரைக்குமே. அது சொல்லுவாங்கன்னு நினைச்சா சொல்லவே இல்லை. கரெக்ட், அவரே இது பண்றாரு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா என்ன ஆனாங்கன்றத காட்ட மாட்டாங்களாங்க கடைசி வரைக்கும். இல்ல அதெல்லாம் ஒரு ஓப்பன் இல்ல, அது ஒரு ஓப்பன் எண்ட் தான். அது வந்து எந்த ஒரு விளக்கம் வச்சிருக்க மாட்டாங்க. எனக்கு ஆக்சுவலி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஒர்க் ஆச்சுங்க. தேவையில்லாம இந்த பிளாஷ்பேக், தேவையில்லாம இந்த இதெல்லாம் காட்டாம தேவையில்லாத விஷயங்கள்லாம் காட்டாம ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரியோ இல்ல அன்வான்டட் அவங்களே ஓடி போய் எதுவுமே இல்லை. நமக்கு நம்மளா ஒரு இது வச்சுக்க வேண்டியதாங்கிற மாதிரி வச்சு ஒரு ஓப்பன் எண்ட் தான் பெட்ரு. ஆனா என்ன தனியா பாத்துட்டு போங்கன்னு சொல்லும் போதே நம்மளால யூகிக்க முடிச்சிருச்சுடா அவங்க திருப்பி வரமாட்டான் வரப்போறது இல்லை அப்படின்றது. ஆமா நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி எத்தனை படம் பாத்துருப்போம் நம்ம. நடக்க போகுது. ஆனா அந்த மாதிரி சில நிறைய சீன்ஸ் இல்ல நான் கண்டிப்பா சாக போறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, லாரி வர போதா என்ன வரப்போகுதுங்கிறத நம்ம அவங்க கணிச்ச இடம். கடைசி எதுவும் வராம போனதான் சர்ப்ரைஸ். ஆமா, ஒருவேளை டெல்டர் சீன் ஏதாவது அவங்களோட பூஜாரி இவங்க எல்லாம் ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி. ஏன்னா திடீர்னு அதுக்கு முதல் சீன்ல தான் அவர் நல்லவரா காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த பேசுற மாதிரி தானே காட்டுவாங்க. இல்ல வேணாம் நீங்க சொன்னீங்களா அந்த பாயிண்ட் வேணா கட்டு. ஏன்னா தேட்டர்ல நான் பாத்துக்கு அப்புறம் அந்த பாயிண்ட் யோசிச்சேன். ஒருவேளை பூசாரியே குழந்தைங்களுக்காக பண்ணானா, அதெல்லாம் வேற யோசிச்சேன். 3 குழந்தை இருக்கு, அவன் ஏதோ பண்ணான வேலை. அது எல்லாம் ஒரு ஓப்பன் இருக்கிறது பெட்ரு. நம்ம அது ஒரு யோசிக்கலாம்ல, என்ன ஆங்கிள் எல்லாம் யோசிக்கலாம் ஓப்பன். ஆனா என்னன்னா அது ஒரு கதைக்கு ஒரு பெரிய ட்ரிவியலான பீஸா இல்லாம போயிடுச்சு. அதனால அது ஒன்றும் பெருசா எந்த வகையிலும் அதை ஹெல்ப் பண்ணல. ஓகே அவரு ஃபேமிலிக்காக இது பண்றாருன்றது ஓகே. அது நெவர்த்லெஸ் அவர் அதான் பண்ண போறாரு. ஃபேமிலி அவர் ஒருத்தர் தான் காப்பாற்ற போறாருங்கிறது தான் அந்த கோர் சப்ஜெக்ட். பட் அது ஓப்பனா விட்டது எனக்கு தெரிஞ்சு ஒரு பெருசா இல்லங்க. நடுவில் குழந்தை பிறந்த இன்னைக்கு பிரசவத்தப்ப இல்ல பிரசவத்தப்ப அம்மா இறந்துட்டாங்க. அதனால அதுக்கப்புறம் அப்பா கொஞ்சம் நாள் கழிச்சு குடிச்சு இறந்துட்டாரு அப்படின்னா ரொட்டேனா இருக்கும். சரி, அதனால இது மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா போனா எப்படியும் கொண்டு வர போறோம், அண்ணா வளர்க்குற மாதிரி கொண்டு வர போறோம். அது அந்த ஆங்கிள் கொண்டு போனா 80s மாதிரி கொண்டு போகாம கொஞ்சம் வித்தியாசமா ஓப்பன் எண்ட் வச்சா கொஞ்சம் குழப்பமும் இல்லாம வித்தியாசமா இருக்கும்ல. லைட்டா கொஞ்சம் வித்தியாசமா திங்கிங் பண்ணணும்ல. பட் எனக்கு இதுல பாசிட்டிவா தோணுன விஷயம் என்னன்னா ப்ரோ, அவன் சம்மந்தம் இருக்கு, அவன் பேரு டில்லின்னு பார்ட் 2 கிளியர் கொடுக்காம அழகா முடிச்சுட்டாங்க. இல்லைன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு சம்பவம் பண்ணப்பே அப்பயே நினைச்சிட்டேன், ஐயோ இதுல பார்ட் 2 வேற லீடு கொடுப்பாங்க போலயே அப்படி. இதுலதான் லீடு இருக்கே. இது இருக்காமா கூப்பிட்டு போறாரு. இன்னொன்னு அந்த குழந்தைய பத்தி பேசிட்டு இருந்தீங்கல்ல பிரகாஷ், அது நீங்க சொன்னது மாதிரிதான் எனக்கும் இருந்தது. இன்னொன்னு என்னன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீன் கூட கனெக்ட் பண்றதுக்காண்டி வாலண்டியரா அந்த மாதிரி குழந்தைய கொடுத்துக்கொண்டு ஒரு சீனை நுழைச்ச மாதிரிதான் இருந்தது. அதுல ஒன்றும் அது தேவையானும் தெரியல. ஃபர்ஸ்ட் அவர் சென்னைக்கு அந்த முடிக்கும் போது அந்த மாதிரி தானே கட் பண்ணி காட்டுவாங்க. சென்னைக்கு வரும்போது அந்த தங்கச்சி சமீபத்துல 2 படம் இருக்கணுன்றதுக்காண்டி